Hi friends, welcome to Recipesinmyhome. கலர்ஃபுல்லான கடல் மட்டி எப்படி க்ளீன் பண்ணுறது, எப்படி டேஸ்டியாக சமைக்கிறதுன்னு சொல்கிறேன். ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ கடைசி வரை பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் உங்களுக்கு தெளிவாக செய்ய முடியும். இப்போ பாருங்கள், கடல் மட்டி நீங்கள் உயிரோடவே இருக்குதா எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்க்கலாம். உப்புத்தூள், கடல் உப்பு போட்டு கலந்து வைக்கவும் பாருங்கள், அழகாக நகருது. ஒரிஜினல் கடல் மட்டி எப்படி அருமையாக நகருது பாருங்கள். அப்படியே சூப்பராக இருக்குல்ல, பார்க்குறதுக்கே உயிரோடு இருக்குதுன்னு அர்த்தம். எப்படி நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுனா, உப்பில் நீங்கள் பிரட்டி வச்சிட்டிங்கன்னா அழகாக வெளியில் வருது பாருங்கள். இதை போல் இருந்துச்சுன்னா கடல் மட்டி உயிரோடு இருக்குதுன்னு அர்த்தம். இப்போ பார்த்தீங்களா எவ்வளோ அழகாக இருக்குன்னு. எல்லாமே உயிரோடு தாங்க இருந்துச்சு. இப்போ நான் எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு சொல்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலை புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கன் கிளிக் பண்ணி ஆள் கொடுத்து வச்சுக்கோங்க. அப்போ தான் அடுத்தடுத்து போடுற புத்தம் புது வீடியோக்கள் உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். கடல் மட்டியில் கால்சியம் அதிகமாக இருக்குங்க. துத்தநாகச்சத்து ஜிங்க்குன்னு சொல்லுவாங்கள்ல, அதுவும் அதிகமாக இருக்குது. அயன் சத்தும் அதிகமாக இருக்குது. அதனால் கடல் மட்டி கிடச்சிச்சின்னா மிஸ் பண்ணாமல் சாப்பிடுங்க. ரொம்பவே ஆரோக்கியம், ரொம்ப ரொம்ப டேஸ்டியும் கூட. இது நான் இப்போ எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு காட்டுறேன். எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள், ஒவ்வொன்றும் ஒவ்வொரு கலரில். ஃபஸ்ட்டு மண் போக அலசி எடுத்து வச்சுக்கணும். இப்போ தண்ணி கொதிக்க வச்சுருக்கேன். இப்போ எல்லா மட்டியும் ஆட் பண்ணிவிட்டு லைட்டாக மிக்ஸ் பண்ணி விடுங்க. அப்பப்போ கலந்து விட்டுட்டே இருங்க. அழகாக அப்படியே ஓப்பன் ஆகும் பாருங்கள். ரொம்ப ஹீட்டில் அப்படியே எல்லாமே ஓப்பன் ஆகிடும். இப்போ பாருங்கள், தெரியுதா? அப்படியே லைட்டாக விரிஞ்சு வந்துடும். பார்த்தீங்களா? அப்படியே இது போல் அழகாக இருக்கும். அழகாக விரிஞ்சு வந்துடுங்க. நல்லா கொதிக்க கொதிக்க அழகாக விரிஞ்சு வந்துடும். இப்படி வந்ததும் அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ பாருங்கள், எல்லாமே விரிஞ்சு வந்துடுச்சு. உள்ளே எப்படி இருக்குது பாருங்கள். பார்த்தீங்களா? இது போல் வந்ததும் ஒரு 2 நிமிஷம் வச்சுருந்திங்கன்னா போதுங்க. ஒரு 2 நிமிஷம் கொதிக்க விட்டாலே அழகாக வந்துடும் இது போல். இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். ஒரு அகலமான பிளேட்டில் ஆறுறதுக்காக வச்சுருக்கேன். ஹீட்டாக இருந்துச்சுன்னா நம்ம கையால் க்ளீன் பண்ணுறது கஷ்டங்க. இதை போல் ஆற வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், ஆறினதும் எடுத்து க்ளீன் பண்ண போகிறேன். இப்போ உள்ளே இதை போல் தாங்க இருக்கும். இப்போ சிப்பி தனியாகவும் உள்ளே இருக்கிற சதை பகுதி தனியாகவும் எடுத்துக்கலாம். பாருங்கள், எப்படி பார்க்க பட்டர்ஃப்ளை மாதிரி இருக்குன்னு. இப்போ இதை போல் எல்லாத்தையுமே எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள். இப்போ எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு சொல்கிறேன். ஒரு கத்தி எடுத்துக்கிட்டேன். இது போல் இப்படி பாதி அளவுக்கு கட் பண்ணிடுங்க. அது நமக்கு தேவையில்லை. இதாங்க குடல் பகுதி. இப்படி எடுத்துட்டு இதை மட்டும் எடுத்து வச்சுக்கலாம். இந்த கருப்பு கலரில் இருக்குல்ல, இதெல்லாம் குடல் பகுதி, நமக்கு தேவையில்லை. இதை மட்டும் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நான் நல்லா 2-3 தடவை அலசி எடுத்து வச்சுருக்கேன். க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுட்டாச்சு. ரெடி. இப்போ நம்ம எப்படி சூப்பராக சமைக்கிறதுன்னு பார்க்கலாம். குக்கரில் 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் விட்டுருக்கேன். ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் கட் பண்ணி சேர்த்துக்கிட்டேன். இப்போ நல்லா இந்த அளவுக்கு வதங்கிடுச்சு. ஒரு சின்ன ஸ்பூன் அளவுக்கு ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த அளவுக்கு நல்லா வதங்கி வந்ததும் ஒரு தக்காளி பழம் கட் பண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். பட்டை, கிராம்பு, ஏலக்காய் சேர்த்து அரைச்ச நான் வீட்டிலே ரெடி பண்ண கறி மசால் பவுடர் 1/4 ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணியிருக்கேன்.
அப்படி நீங்கள் இது இல்லைன்னா பட்டை, கிராம்பு, ஏலக்காய் ஒவ்வொரு பீஸ் ஆட் பண்ணி தாளித்து விட்டுக்கோங்க. தாளிக்கும் பொழுதே, அதாவது வெங்காயம் போட முன்னாடியே போட்டுடலாம். இப்போ 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய்த்தூள் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ க்ளீன் பண்ணி வச்சுருந்த மட்டியையும் சேர்த்துருக்கேன். இப்போ லைட்டாக வதக்கி விட்டுட்டு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். மல்லி, புதினா, ஒரு பச்சை மிளகாய் ஆட் பண்ணியிருக்கேன். சிப்பிலையும் லைட்டாக உப்பு சுவை இருக்கும், அதனால் அதிகமாக உப்பு சேர்த்துடக்கூடாதுங்க. ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மட்டும் உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி போட்டு 4லேருந்து 5 விசிலுக்கு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு பாயில் பண்ணிக்கோங்க. வேகிற நேரம் தேங்காய் அரை கப் அளவுக்கு அரைச்சி ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஓப்பன் பண்ணிட்டேன். இப்போ தேங்காய் அரைச்சி வச்சுருந்ததை ஊற்றிட்டு அரை ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் ஆட் பண்ணியிருக்கேன். உப்பு காரம் எல்லாமே செக் பண்ணிவிட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு கொதிக்க விட்டுடலாம் லோ ஃப்ளேம்லேயே. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நமக்கு மட்டிக்கறி கிரேவி ரெடி. வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸோடு ஷேர் பண்ணிக்கோங்க. இன்னுமே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். வெரி டேஸ்டி மட்டி கிரேவி.